ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்மோஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் இந்த குத்தி வெங்காயன்னு செய்வாங்க. அந்த குத்து வெங்காயம் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்வாங்க. ஒன்று ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். கத்திரிக்காயை வச்சு பண்ணக்கூடிய ஒரு கிரேவி, சிம்பிளாக கத்திரிக்காய் வச்சு பண்ணக்கூடிய ஒரு கிரேவி நம்மளோட சாதத்து கூடயும் நல்லாயிருக்கும். வாங்க ஒரு கத்திரிக்காய் கிரேவி ஆந்திரா ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கி வாஷ் பண்ணி இந்த மாதிரி 4 பக்கம் வாயை கீறி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே மேலே இருக்கிற தண்டை கொஞ்சமாக கட் பண்ணி பேலன்ஸ் தண்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணி நான் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் அப்படியே இருக்கட்டும். இப்போ வாங்க இதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணணும். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி சின்னதாக ஒரு கடாய் வைக்கிறேன். நம்ம வச்ச பேன் சுட்டுடுத்து நான் இது வறுத்த வேர்க்கடலை தோலோடு இருக்குது. இது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். அது கூடயே நல்ல ஒரு பெரிய துண்டு கொப்பரை இது மாதிரி கீத்தா கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல இது 2 சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் பெருசாக வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதையும் போட்டு லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். இது லோ ஃப்ளேமில் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரகம் பொரியுது பாருங்க. சத்தம் கேட்குதா? அந்த மாதிரி அந்த ஜீரகம் நல்லா பொரியணும். நான் இந்த ஸ்டேஜில் வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். வெள்ளை எள்ளு போட்டுட்டு ஸ்லைட்டாக கலருங்க, வறுத்து விடுங்க. அது வெடிக்கும். இந்த பேன் சூட்டுக்கு எள்ளு வெடிக்கும். பார்த்தீங்களா? வெள்ளு நல்லா பொரியுது பாருங்க. ஸோ ஜீரகம், எள்ளு, அடுத்து நம்ம போட போகிற இந்த கசகசா இதெல்லாம் நல்லா வெடிக்கும், நல்லா பொரியும். தள்ளி நில்லுங்க, முகத்தில் படாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கசகசா 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். நான் ஒரு 10 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். மேலே இருக்கிற காம்பு பகுதி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. இந்த மிளகாயை பொறுத்த மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுதான் இந்த டிஷ்ஷுக்கான காரமே. சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்க போகிறோம். அது கலரிங்காக தான், காரத்துக்கு இந்த மிளகாய் தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். போதும். நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா வறுபட்டு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்துருங்க. இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். 3 ஏலக்காய், சின்னதாக ஒரு 4 துண்டு பட்டை, 4 லவங்கம். இது கூட நம்ம வறுத்த மசாலா எல்லாத்தையும் இப்போ இதை ஒரு கோர்ஸ் பவுடராக நான் திருச்சி காட்டுறேன் பாரு. இந்த மாதிரி பவுடராக முதல்ல திரிச்சிருங்க இது எல்லாத்தையும். இப்போ இந்த பொடியை நம்ம சைடில் ஒட்டிருந்ததுன்னா எல்லாத்தையும் எடுத்து விட்ருங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக, அதை சேர்த்துறேன். ஒரு 6 பல்லு பூண்டு, 2 சின்னதாக பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 தக்காளி, பழுத்த தக்காளி. நான் சிறு துண்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைச்சி வச்ச புளியை சேர்த்துறேன்.
1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, காஷ்மீரி ரெட் சில்லி வச்சுருக்கேன் ஒரு 2 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப குறை இல்லாமல் ஒரு பதத்துக்கு அரைக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பதத்துக்கு இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி பதத்துக்கு இந்த மசாலாவை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம கத்திரிக்காய் இருக்குல்ல, அந்த கத்திரிக்காய் தண்ணியை ஃபுல்லாக நான் வடிகட்டிட்டேன். வடிச்சிட்டு கத்திரிக்காயில் இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணலாம். வாய் இப்படி பொழந்துட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் வாயை புலருங்க. அதுக்குள்ள இந்த மசாலாவை எவ்வளோ வைக்க முடியுமோ மசாலா வைங்க. இந்த மாதிரி ஸ்டப் பண்ணிட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய்க்குள்ள மசாலா எல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கத்திரிக்காய் மசாலா பண்ணுறதுக்கு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச பேன் சுட்டுடுத்து நான் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வச்ச எண்ணெய் சுட்டுடுத்து கத்திரிக்காய் எடுத்து சேர்த்துறேன் எல்லாத்தையும். லைட்டாக எண்ணெயில் வறுத்து விடணும். மூடி போட்டு லோ டு மீடியம் வச்சு கத்திரிக்காயை ஒரு 80% குக் பண்ணு. நடுவில் இதை எடுத்து நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இதுலேருந்து 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு இது குக் ஆகிறதுக்கு. நடுவில் மூடி இந்த மாதிரி எடுத்துட்டு கத்திரிக்காயை நல்லா மேலையும் களையும் பரட்டி விட்டுருங்க. எல்லா பக்கமும் ஈவனாக வேகட்டும். மறுபடியும் மூடி போடுறேன். உங்களோட கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு கத்திரிக்காயை எடுத்துறேன். இது கூடவே இந்த எக்ஸ்ட்ரா மசாலா இருக்குல்ல, அதையும் ஒரு கப்பில் எடுத்துறேன். இந்த மசாலாவையும் இந்த எக்ஸ்ட்ரா கப்பில் எடுத்துறேன். மறுபடியும் அதே பேன் வைக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம். கடுகு நல்லா கிராக்கில் ஆகட்டும். நம்மளோட கடுகும் ஜீரகமும் நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணுறேன். நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல, அந்த அரைச்ச மசாலா சேர்த்து மிக்ஸி அலம்பி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய்லேருந்து எடுத்தோம்ல, அதையும் எண்ணெயோடு சேர்ந்த தண்ணி அதையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும்.
இப்போது நம்மளோட கிரேவி கொதி வருது. ஃப்ளேமை நான் ஸ்லோ பண்ணுறேன். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் இருக்குல்ல, கத்திரிக்காய் சேர்த்துடலாம். நான் இந்த பிளேட்டை கொஞ்சம் அலம்பி வெந்நீர் தான் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிடு. இந்த ஸ்டேஜில் எனக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, கல்லுப்பு சேர்க்குறேன். இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி. ஏன்னா ஏற்கனவே இப்போ கெட்டியாக இருக்குது. கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் ரெடியூஸ் ஆகும், ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகிடும். ஸோ அதனால் தண்ணியும் சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடி லோ டு மீடியமில் ஒரு 10 நிமிஷம் அலோ பண்ணு. மறுபடியும் ஒரு வாட்டி எடுத்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்பயே எண்ணெய் பரண்டு வர ஆரம்பி இருக்குது. இன்னொரு 5 மினிட்ஸ் நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி, ஸ்பெஷல் மசாலா கிரேவி தயாராகிடும். ஆந்திரா டேர்மில் சொல்லணும்னா ஒரு குத்தி வெங்காயா ரெடி. பார்த்தீங்களா, நம்மளோட ஆந்திரா ஸ்பெஷல் குத்து வெங்காயா அட்டகாசமாக தயாராகிடுது. கத்திரிக்காய்லாம் பாருங்கள், அப்படியே அந்த முழு கத்திரிக்காய் நல்லா வெந்து, ஃபுல்லாக வெந்து, அதே நேரத்தில் குழையலை. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் கூட டெட்லி காம்பினேஷன். லஷ்யூரியோ நம்ம இந்த சாம்பார் ரசத்துக்கு பதிலாக ஒரு நாள் இது ரைஸ் கூட செய்யலாம். ஜீரக சம்பா அரிசி வேக வச்சு செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்மளோட கத்திரிக்காய் ஸ்பெஷல் மசாலா கிரேவியை ஃபினிஷ் பண்ணுவோம். நம்ம ஆந்திரா ஸ்டைலில் செஞ்ச ஒரு கத்திரிக்காய் மசாலா. அவங்க இதை குத்து வெங்காயான்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்வாங்க. நான் செஞ்சது ஒரு சிம்பிளான மெத்தடு, ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.